விக்ரமுக்கு போன வருஷம் அதாவது 2015 பார்த்தீங்கன்னா 2 படங்கள் வந்துச்சு. ஒன்று வந்து அது ஒரு செம ஹிட்டு. அடுத்து வந்த 10 என்றதுக்குள்ள படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகல. அதனாலே பாருங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 படத்தில் அதாவது அடுத்தடுத்து நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து அரிமா நம்பி இயக்குனர் இயக்க போகிற படம், அடுத்து வந்து திரு இயக்க போகிற படம். பட் ஆனால் அரிமா நம்பி டைரக்டர் இயக்க போகிற படத்தில் ஃபஸ்ட்டு கமிட் ஆகிட்டாரு. அந்த படத்துக்கான பேர் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டே போச்சு. அது வந்து மாரிசன்னு தலைப்பு வைக்க போகிறாங்க, இதுக்காக வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதாவது இருமுகன் அப்படிங்கிற தலைப்பை வெளியிட்டாங்க. தலைப்பை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டையும் வெளியிட்டாங்க. இது வெளியிட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு. இப்போதைக்கு ட்ரெண்டிங் வந்து இருமுகனோட போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்க்கலைன்னா என்ன பண்ணுறீங்க, முதல்ல பார்த்துருங்க. ஜேம்ஸ் பாண்ட். இந்த நடிகர் சங்க தேர்தல் முடிஞ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாதர் சாரும் சரி, பொருளாளர் விஷாலும் சரி, அதாவது நலிந்த நாடக கலைஞர்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ரிட்டையர் ஆன நாடக நடிகர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க குழந்தைகளோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு அவங்க ஏற்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன மேட்டர்னா, எத்தனை பேர் உண்மையிலே உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதுக்காக கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. விஷால் என்ன சொல்கிறாருன்னா, நலிந்து போன நாடக நடிகர்கள் வந்து வேலையே இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்காங்க, அவங்க நாடகத்தில் மட்டுமே நடித்தா பார்த்தாது படத்துலேயும் நடிக்கணும். ஸோ நாங்கள் மொத்தமாக லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த லிஸ்ட்டை வந்து இயக்குனர் சங்கத்தை கொடுத்துருவோம். புதுசாக படம் பண்ண போகிற இயக்குனர் என்ன பண்ணலான்னா, சின்ன சின்ன கேரக்டர் இருக்கு இல்லையா படத்தில், அந்த மாதிரி கேரக்டர்லாம் இந்த மாதிரி நலிந்த நாடக நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு மீண்டும் நடிக்க வந்து அவங்க உற்சாகம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். தலை அஜித் வந்து பொதுவாக வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பார். ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன அறிந்தால், அப்புறம் வேதாளம் 2 படம் கொடுத்தாரு. என்ன அறிந்தால் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான படம். வேதாளம் உங்களுக்கே தெரியும், சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 படங்கள் வெற்றியை தொடர்ந்து தலை வந்து ஒரு உற்சாகமான மூடில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன குட்டி ரகசியம் சொன்னாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 2 படம் நடிக்க போகிறதா தலை முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னாங்க. என்னடா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதுதான் உண்மை நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சித்த சிவா மற்றும் விஷ்ணுவர்தன் இவங்க 2 பேருமே தலைக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு இயக்குனர்கள். இவங்க 2 படத்தில் சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியிருக்கு. என்னன்னா, இது வந்து ரசிகர்களுக்கு மத்தியில் பயங்கரமான உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தலை மாதிரி சொன்னார், ஒரே நேரத்தில் 2 படம் நடிக்க போகிறேன்னு சொல்லி. அப்புறம் ஒரு சில காரணங்களுக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி ஒரு சில பயப்படுறாங்க. பட் நீங்களும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் தலை பார்த்தீங்கன்னா 2 படத்தில் நடிப்பார். 2 படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அடுத்தபடியாக தி ரூம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சதுக்காக தி பிரை லாசன் அப்படிங்கிற ஒரு ஹீரோயினுக்கு சிறந்த நடிகைக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வஸ்டர் ஸ்டாலன் இருக்கார்ல, ஆக்ஷன் ஹீரோ, அவருக்கு சிறந்த துணை நடிகைக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. என்னங்க நீ இப்படிலாம் யோசிக்கிறீங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. தி கிரீடு அப்படிங்கிற படத்தில் ஒரு பயிற்சியாளராக, குத்துச்சண்டை பயிற்சியாளராக அவர் நடித்தார். அதுக்காக சிறந்த துணை நடிகைக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆஸ்கருக்கு அடுத்தபடியாக பயங்கரமான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்றதுன்னா அந்த கோல்டன் குளோப் அவார்டு. அது 73 கோல்டன் குளோப் அவார்டு வந்து இந்த வருஷம் கொடுத்தாங்க. இதில் யார் யார் சிறந்த நடிகர்கள், அதை சிறந்த படம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து புது இயக்குனர் அலெக்சாண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தி ரெவனன் அப்படிங்கிற படத்துக்கு தான் சிறந்த படத்துக்கான விருது கிடைச்சிது. அந்த டைரக்டருக்கு இதே படத்துக்காக சிறந்த இயக்குனருக்காக விருது வாங்கிட்டார். ஓகே, இது எல்லாத்துக்கு மேலே ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த லியோனார்டோ டிகாப்ரியோ பல வருஷமாக வந்து இவருக்கு ஆஸ்கர் கிடைக்காம ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். பட் அந்த கவலையெல்லாம் போக்குற மாதிரி இந்த வருஷத்துக்கான கோல்டன் குளோப் அவார்டு, பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு இது வாங்கிட்டார். கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் மாட்டிக்கார். இந்த மேன் வெஸ் வைல்ட் மாதிரி தான். மாட்டினவர் சாப்பாடு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கரடி வந்து இப்படி சண்டை போடுது, கஷ்டப்பட்டு இப்படி காட்டிலேருந்து வெளியே வராரு அப்படிங்கிறது தான் ஒரு கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிறான். ஆமாம்மா, அதே மாதிரி உண்மையான சாப்பாடுலாம், சமைக்காத சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சிறந்த நடிகை யார் வாங்கினா, அது ரூம் அப்படிங்கிற படத்தில் நடித்த பிரை லாசன் அப்படிங்கிற ஹீரோனுக்கு சிறந்த நடிகைக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் வாங்கின நடிகர்கள் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ஹீரோ சில்வஸ்டர் ஸ்டாலன் அவர் சிறந்த துணை நடிகருக்கான அவார்டு வாங்கியிருக்கார். அதுக்கப்புறமா கெய்ட் வின்ஸ்லெட், டைட்டானிக் ஹீரோயின் ரோஸா நடித்தாங்க இல்லையா, அவங்க வந்து சிறந்த துணை நடிகைக்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. இயக்குனர் பாலா உங்களுக்கே தெரியும், 2 வருஷத்துல இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவார். பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக இருக்கும். இந்தியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தாரத்தை போட்ட படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான வேலையில் இறங்கிட்டார். எப்பயுமே பாலாஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டார். பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடாக இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன கதை அப்படிங்கிறது தான் பெரிய ஹைலைட். பல வருஷமாகவே பாரதி ராஜா சார் வந்து குற்ற பரம்பரை அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணார். எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த படத்தை எடுக்க முடியல. ஏன்னா படத்தில் கதையில் வந்து நிறையா சர்ச்சைகள் இருக்குது அப்படின்னாங்க. இதே கதையை நம்ம இயக்குனர் பாலா வந்து டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி 90% உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் கேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷால், ராணா,
அப்புறம் அரவிந்த் சாமி சார், மனிஷா கொய்ராலான்னு சொல்லி பெரிய நடிகர் பாட்டால் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாரும் சரி, டெக்னீஷியன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, குற்றப்பரம்பரையோட ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பாலா சார் சொல்லியிருக்காரு. எப்படி தெரிய படம் பொங்கலுக்கு வருது ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் பொங்கலுக்கு வரல, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி இதெல்லாம் ஓகேங்க, டீசராவது பொங்கலுக்கு வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் கிடையாது. டீசர் வந்து ஜனவரி 26 வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மீறி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் அதான் அட்லி இருக்கார் இல்லையா, ஒரு செல்ஃபி போட்டோ விட்டார். என்ன செல்ஃபி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தோட இறுதி சண்டை காட்சி இருக்கு இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணிக்குள்ளே நடக்க போகிற சண்டை காட்சி. விஜய் சார் வந்து பயங்கரமாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த சண்டை காட்சி நடந்த செட்டு, ஒரு க்ரீன் மேட் செட்டு, ஃபுல்லும் தண்ணிலாம் இருக்கிற மாதிரி, ஹாலிவுட் லெவலில் பார்த்தாலும் என்ன மாதிரி எங்கேயோ ஹாலிவுட் ஸ்டுடியோவில் எடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ விட்டுருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. நெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தலைவர் பயங்கரமாக நடிக்கிறாரு, ஓகே இந்த ஆக்ஷன் காட்சியெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்கள், 26 வந்து டீசர் வருமா, அதில் அந்த சீன் வந்தாலும் வரும். லெட்ஸ் வெயிட். அனுஷ்கா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அனுஷ்கா வந்து அவங்க நடித்த எல்லா படமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. இஞ்சிரி பலி மட்டும் கொஞ்சம் லைட்டாக சறுக்கல் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓகே, இந்த ரிட்டையர் ஆக போன நடிகர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி. அது சமீபத்தில் பேட்டியில் வந்து கேட்டுருக்காங்க. பட் பேட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனுஷ்கா மனம் திறந்து நிறையா விஷயங்கள் பேசினாங்க. அதாவது 2016 பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசமாக இருக்கும், இது வரைக்கும் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன், பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நடிப்பு கதையம்சம் உள்ள படங்களை மட்டும்தான் பண்ணுவேன், ஒரு வித்தியாசமான அனுஷ்கா நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு பலமான ஒரு ஆள், ரொம்ப அமைதியாக இருப்பேன், பட் போய் பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று நாகார்ஜுனா, அவர் கூட தான் நடித்தேன் ஃபஸ்ட்டு. பூரி ஜெகநாத் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இவங்க 2 பேருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து அமிதாப் பச்சன், நடிகை வந்து காஜல், ராணி முகர்ஜி, இந்த மாதிரி நிறையா விஷயம் சொன்னாங்க. அப்படி வந்து நம்ம நிப்பாட்டி இதெல்லாம் ஓகேவா, நீங்கள் பேசுனதெல்லாம் ஓகே, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு இருக்காங்க. அவன் சொல்லியிருக்காங்க, பொருத்தமான மாப்பிள்ளை கிடைச்சா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கம் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், அனுஷ்காக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருகதாஸ் சார் பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள்லேயே தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சும்மா சுற்றி ரவுண்ட் அடித்து எல்லா பக்கம் 6 அடிக்கிறார். ஒருத்தர் மட்டும் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி தமிழில் கத்தி முடிச்சுட்டு அந்த பக்கம் ஹிந்திக்கு போனார். அங்கே அக்கீரா எடுத்துகிட்டு இருக்காரு. அக்கீராவும் கிட்டத்தட்ட முடிய போகிற நிலமையில பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறாருங்க. முடிச்ச உடனே அடுத்த தெலுங்கு படத்துக்கு போயிட்டாரு. அடுத்த மாதமே மகேஷ் பாபு முருகதாஸ் சேர்ந்து இணைந்த ஒரு படம், அதாவது கூடி விரைவில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு முக்கியமான விஷயம்னா அவர் எடுத்த படங்களே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தான் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சிவன் சார் ஒரு கேமரா ரொம்ப அது ஒரு மாதிரி கிளாஸாக செம்மையாக விஜய் சாரை வந்து ரொம்ப ஸ்டைலாக காமிச்சிருப்பாங்க. இப்போ மீண்டும் இந்த மகேஷ் பாபு படத்துக்கு முருகதாஸ் அப்புறம் சந்தோஷ் சிவன் சார் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ் அண்ட் தெலுங்கில் இயக்க போகிற ஒரு பைலிங்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் பாபு வந்து ஏற்கனவே பிரம்மோற்சவங்கிற படத்தில் தமிழ் அப்புறம் தெலுங்கில் எடுக்கிற பைலிங்குவல் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த படமும் பார்த்தா நிறையா படங்கள் தமிழில் பண்ணுவார்னு தோணுது. நம்ம டிகே அதாங்க நம்ம யாமிருக்கு பயம் எடுத்தார்ல, அவர் வந்து கவலை வேண்டாம் படம் எடுத்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜீவா, காஜல் அகர்வாலாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பாபி சிம்மா கூட இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன மேட்ருனா, இதில் வந்து ஸ்ருதி நடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்ருதிகாசன் நினச்சிட்டிங்க, அவங்கள ஸ்ருதி ராமகிருஷ்ணா 144 நடித்தாங்களா, அவங்க ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னோடனே எல்லாரும் போயிட்டு என்ன வித்தியாசமாக கேள்வி கேட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி என்ன மாதிரி கேரக்டர்னா சூப்பரான கேரக்டர் அப்படின்னு இருக்காங்க. ஆல்ரெடி காஜல் அகர்வால் இருக்காங்க, நீங்கள் பாபி சிம்மாவுக்கு ஜோடியா அப்படின்னு சொன்னது. நான் யாருக்குமே ஜோடி இல்லை, ஆனால் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அது முக்கியமான கேரக்டர்னா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோம். சரி ஓகே பார்க்கலாம். படம் வந்து அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யாமிருக்கு பயமே வந்து அவன் அந்த கொரியன் சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் எடுத்தாங்க. இப்போ இந்த படம் எந்த பக்கம் எடுக்கிறாங்கன்னு தெரியல, பட் இனிமேல் படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இப்போ மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது கமர்ஷியல் சினிமாவிலேருந்து கொஞ்சம் விலகி உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு நிறையா படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக் பில்கா பால்க்கு அப்படின்னு சொல்லி நிறையா படங்கள் உதாரணம் சொல்லலாம். இப்போது என்ன படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவூத் இப்ராஹிமோட தங்கச்சி ஹசீனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றின மையமாக வச்சு கதை எடுக்கிறாங்க. தாவூத்னு அவங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். 1993 வந்து தொடர் குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்டவர். இவர் தான் தலைவர், எல்லாத்துக்கும் மூளை இவர் தான். இவர் தப்பி ஓடிட்டார் இல்லையா, குண்டுவெடிப்புனாலும் தப்பிச்சு ஓட்டார். ஆனால் தப்பிச்சு ஓடினாலும் பார்த்தீங்கன்னா இவரோட தங்கச்சி ஹசீனா வந்து மும்பையிலேயே ரொம்ப வருஷம் இருந்தாங்க. 2014 தான் அவங்க இறந்தாங்க. ஸோ அவங்களோட மனநிலைமையை மையமாக வச்சு தான் படத்தை எடுக்கிறாங்க. ஓகே, இந்த படத்துக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் யார் நடிப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கடைசியில் ஒப்பந்தமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனாக்ஷி சின்ஹா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அக்கிராவும் அந்த மாதிரி ஒரு படம் தான், இப்போ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படம் தான். நிருபர்கிட்ட அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பற்றி நான் இதுக்கு மேலே பேச முடியாது, இன்னும் கன்ஃபார்ம் ஆன நியூஸை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கேரக்டரை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ஐயோ இந்த மாதிரி கேரக்டர் நான் நடிச்சதே கிடையாது, அப்படி ஒரு பயங்கரமான கேரக்டர், அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர், இந்த மாதிரி கதாபாத்திரங்களாம் இயக்குனர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா, எது எப்படியோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், சோனாக்ஷி சின்ஹா வந்து ஹிந்தியில் ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மேட்டர்னா, பிரபு சாலமன் சார் வந்து எப்பயுமே தன்னோட படத்தில் வந்து புதுமுக நடிகைகளை தான் நடிக்க வைப்பார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹீரோ கதாபாத்திரத்துக்கு அவர் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட ஏன் அப்படி புது நடிகர்கள் நடிக்க வைக்கிறீங்க, ஏற்கனவே பெரிய பெரிய ஆள் நடிக்க வைக்கலாம்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க அவர் அவங்க இந்த மாதிரி ஆளை வச்சு நடிக்க வச்சா தான் எனக்கு நடிப்பு சொல்லித்தர முடியும், அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கதை அப்படிலாம் பயங்கரமாக பீலாக விட்டார் இல்லையா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கையல் படம் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு முடிவு கொண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா பிரபு சாலமன் படம் தனுஷ் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படி என்ன பண்ணுறாரு, உள்டா வேறு டைலாக்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். யார்? நம்ம பிரபு சாலமன் சார் தான். என்ன தான் பார்த்தீங்கன்னா புது நடிகர்கள் நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் சொல்லி தர வேண்டிய கிளிப்பில் மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு. தனுஷ் சார் அப்படி கிடையாது. ஒரு குட்டி புள்ளி வச்சோம்னா ஒரு குளமே போட்டுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, எனக்கு வேலை போல மிச்சம், பார்த்தீங்கன்னா படமும் பயங்கர சூப்பராக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்த படங்களுக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் தான் நடிக்க வைப்பாரோ அப்படின்னு தோணுது. இதனால என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஏன் அடுத்த படத்தில் நீ தான் ஹீரோன்னு சொல்லி, அவங்களாம் நிலமெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு தனுஷ் நடிக்கிற படம் அடுத்து ரிலீஸ் ஆக போது, அதுக்காக வெயிட் பண்ணுவோம்.